Your dream vacation to Singapore starts from rupees 44,999 only with GT Holidays. விசன் சினிமா ஹவுஸ் தயாரிப்பில் சீனு ராமசாமி இயக்கத்தில் ஏகன் மற்றும் யோகி பாபு இணைந்து நடிக்கும் கோழிப்பண்ணை செல்லத்துறை செப்டம்பர் 20 முதல் திரையரங்குகளில். திருமணம் செய்ய வந்த காதல் ஜோடி ஆணவ கொலை செய்ய முயற்சி. ஆணுறுப்பை எரித்த நாம் தமிழர் நிர்வாகி திருச்சியை பதற வைக்கும் சம்பவம். திருச்சி மாவட்டம் மணப்பாறைக்கு அருகே அமைந்துள்ளது சோழியம்பட்டி கிராமம். இந்த பகுதியைச் சேர்ந்தவர் சந்தோஷ். இவருக்கு 20 வயதாகிறது. திருச்சியில் உள்ள தனியார் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வருகிறார். அதே பகுதியைச் சேர்ந்தவர் 19 வயது கல்லூரி மாணவி. இருவரும் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். இருந்தபோதிலும் திருச்சியில் வெவ்வேறு கல்லூரிகளில் இளங்கலை 3ஆம் ஆண்டு படித்து வரும் இவர்கள் கடந்த 1.5 ஆண்டுகளாக காதலித்து வந்தனர். ஒரு கட்டத்தில் இவர்களுடைய காதல் விவகாரம் பெண் வீட்டாருக்கு தெரிந்தவுடன் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ளாத இந்த காதல் ஜோடி தங்களுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பதில் உறுதியாக இருந்தனர். பெற்றோர்களும் இவர்களுடைய காதலுக்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். நாளுக்கு நாள் இந்த ஜோடிக்கு நெருக்கடி அதிகமாகவே இவர்கள் சாதி மறுப்பு திருமணம் செய்ய முடிவெடுத்தனர். அதன்படி கடந்த 14ஆம் தேதி கல்லூரிக்கு சென்ற இருவரும் மீண்டும் வீடு திரும்பவில்லை. வீட்டில் இருந்து மாயமாகிய பெண்ணை அவரது குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் தேடி வந்தனர். தொடர்ந்து கல்லூரி நண்பர்களிடம் விசாரித்த போது இருவரும் திருமணம் செய்வதற்காக மதுரையில் நண்பரின் வீட்டில் தங்கியிருப்பது தெரிய வந்தது. இந்த சூழலில் அதே ஊரைச் சேர்ந்த நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளரும் மாணவியின் அண்ணன் முறை உறவினருமான அருணகிரி என்பவர் தனது கூட்டாளிகளை அழைத்துக் கொண்டு மதுரை அடுத்த இழுப்பக்குளத்திற்கு சென்றுள்ளார். அப்போது அங்கிருந்த சந்தோஷையும் அவரது காதலியையும் வலுக்கட்டாயமாக காரில் ஏற்றி திருச்சிக்கு அழைத்து கொண்டு வந்தனர். அதேபோல் சந்தோஷ் மாற்று சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதால் விரக்தியடைந்த அருணகிரி காரில் வைத்து அவரை அசிங்கமாக திட்டியுள்ளார். அதோடு தீயில் பழுக்க வைத்த கம்பியை கொண்டு அவரது ஆண் உறுப்பை நசுக்கியதாகவும் ஆணவ கொலை செய்து விடுவதாக மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுகிறது. உடன் சென்ற நண்பர்களும் சந்தோஷ்குமாரை சரமாரியாக தாக்கியுள்ளனர். அது மட்டுமின்றி அவரிடம் இருந்த 20,000 ரூபாய் ரொக்க பணம், செல்போன் ஆகியவற்றை பறித்து கொண்ட அந்த கும்பல் வரும் வழியிலேயே சந்தோஷை கடுமையாக தாக்கி மோகினிமலை என்ற இடத்தில் இறக்கிவிட்டனர். கல்லூரி மாணவியை தங்களுடன் அழைத்து சென்றனர். இந்த தாக்குதலில் பலத்த காயமடைந்த சந்தோஷ் அருகில் உள்ள மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அங்கு அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட சந்தோஷ் இது தொடர்பாக வளநாடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி அருணகிரி மற்றும் அவரது நண்பர்கள் பிரவீன்குமார், கார்த்திக் ஆகியோர் மீது 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அதிரடியாக கைது செய்தனர். தொடர்ந்து அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட தீவிர விசாரணைக்கு பிறகு 3 பேரையும் மணப்பாறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி திருச்சி சிறையில் அடைத்தனர். மேலும் சாமிக்கண்ணு உள்ளிட்ட 3 பேரை தேடி வருகின்றனர். கைதான அருணகிரி நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளராக உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 2016ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் மணப்பாறை தொகுதியில் போட்டியிட்டவர். இவர் சமீபத்தில் வழக்கறிஞராக பதிவு செய்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் VC குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர். வாங்கி படியுங்கள் நக்கீரன். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.